எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாடல் எக்ஸாம், அதாவது டேலி ப்ராக்டிக்கல் மாடல் எக்ஸாம் ஹவு டு டூ அப்படிங்கிறத பற்றி பண்ணி காட்ட போகிறோம். அதுக்கப்புறமா இதை பேக்கப் எடுத்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். முதல்ல என்ன பண்ணுங்கள், நீங்கள் ரெகுலராக வைக்கிற பேக்கப் இல்லாமல் புதுசாக ஒரு ஃபோல்டரை டெஸ்க்டாப்பில் எக்ஸாம் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோ. அது எப்படி க்ரியேட் பண்ணால் இங்கே டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா Ctrl+Shift+N அப்படின்னு போட்டிங்கன்னா போதும், ஒரு ஃபோல்டர் வரும். அதில் உங்கள் பேரை போட்டுக்கோ, 123 ஸ்ரீனி எக்ஸாம் அப்படின்னு போட்டுக்கோ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா ஃபைலு, பேக்கப் ஃபைல் எல்லாமே எங்கே இருக்க போகுதுன்னா இந்த டெஸ்க்டாப்பில் இருக்க போகுது. இப்போ டேலியை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். விண்டோஸ் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் டேலியை ஓப்பன் பண்ணுங்கள். டேலியை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேலி ஓப்பன் ஆகும். அதில் கண்டினியூ இன் எஜுகேஷன் மோட் அப்படின்னு வச்சுங்க. கண்டினியூ இன் எஜுகேஷன் மோட் அப்படின்னு வச்சுக்கோ. எஸ்கேப் கொடுத்துட்டு கண்டினியூ இன் எஜுகேஷன் மோட் அப்படின்னு போடுங்க. ஏற்கனவே ஏதாவது கம்பெனி ஓப்பனில் இருந்தால் Alt+KH போட்டு என்டர் கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கம்பெனி எங்கே க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா செலக்ட் ஃப்ரம் ட்ரைவு, அதில் டெஸ்க்டாப்புக்கு போங்க. அதில் டெஸ்க்டாப்பில் நீங்கள் வந்து 123 ஸ்ரீனி எக்ஸாம் அப்படின்னு வச்சுருப்பீங்க, ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபோல்டரில் நீங்கள் கம்பெனியை க்ரியேட் பண்ணுங்கள். என்ன பண்ணணும், இங்கே வந்து க்ரியேட் கம்பெனி அப்படிங்கிற ஆப்ஷன் பண்ணுங்க. செலக்ட் ஃப்ரமில் க்ரியேட் கம்பெனியில் போய்ட்டு மேலே அப்பரை ப்ரெஸ் பண்ணி அங்கே செலக்ட் ஃப்ரம் ட்ரைவ். நான் வந்து உங்களுக்கு புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேவா? புதுசாக எக்ஸாமுக்காக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள், ரெகுலர் ஃபோல்டர் இல்லாமல். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, கேட்வே ஆஃப் டேலி இது செலக்ட் கம்பெனி ஸ்க்ரீனில் க்ரியேட் கம்பெனி, அப்பேரோ, செலக்ட் ஃப்ரம் ட்ரைவு, அதில் டெஸ்க்டாப்பில் இந்த மாதிரி 123 ஸ்ரீனி எக்ஸாம் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோல்டரை 2 வாட்டி டைப் பண்ணுங்கள். அடுத்தது கம்பெனி பேர் வந்து உங்கள் பேரில் வைக்கணும். கம்பெனி பேர் நான் வந்து கம்பெனி பேர் கொடுத்துருக்க மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் செக்யூரிட்டி சர்வீஸ் அப்படின்னா U+செக்யூரிட்டி சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ கம்பெனியோடைய பேர் என்னென்னா உங்கள் பேர் தான் கம்பெனி பேர். ஏன்னா இது யாருடைய டேட்டா அப்படின்னு எனக்கு தெரியணும், அதுக்காக தான். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், என் பேர் என்னென்னா ஸ்ரீனி செக்யூரிட்டி சர்வீசஸ் அப்படின்னு போட்டு. அடுத்தது ஃபினான்ஷியல் இயர். ஃபினான்ஷியல் இயர் என்ன ஃபினான்ஷியல் இயர் கொடுத்துருக்கணும், அந்த ஃபினான்ஷியல் இயர் போட்டுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஷியல் 24ன்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா 2024-25 அப்படி போட்டுக்கோ. இங்கே எண்டு போய்ட்டு அந்த ஃபினான்ஷியல் இயரை எடுத்துகிட்டு உங்கள் வீட்டு அட்ரஸை 3 லைனில் டைப் பண்ணுங்கள். 10/2 பிருந்தாவனம் 2nd ஸ்ட்ரீட்டு, சேத்பட்டு, சென்னை 6,31,000. ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, பின்கோடு 6,31,000. மொபைல் நம்பர் 04428361563, மொபைல் நம்பர் 8825470442, மெயில் ஐடி rajasrinivasan1972@gmail.com. ஸோ வந்து இதுதான் என்னுடைய மெயில் ஐடி. இந்த மெயில் ஐடியை நான் டைப் பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல மறக்காமல் ஃபினான்ஷியல் இயர் A26னா ஏப்ரல் 26ன்னு அர்த்தம். A24 இங்கே என்ன ஃபினான்ஷியல் இயர் கொடுத்துருக்கணும் அந்த ஃபினான்ஷியல் இயர் போட்டு என்டர் கொடுத்து சேவ் பண்ணுங்க. ஓகேவா? சேவ் பண்ணுங்க. இங்கே நான் உங்களுக்கு ஸ்டெப்பும் கொடுத்துருக்கேன். அந்த ஸ்டெப்பை வந்து அப்படியே ஓகே பண்ணுவாங்க. ஸோ கம்பெனி கிரியேஷன் ஓகே. ரெண்டாவது F11ல் எனேபிள் ஆர் டிசேபிள் ஆஸ் பர் யுவர் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் வந்து என்ன வேணும்னா பில் வைஸ் வேணும், இன்வென்ட்ரி அண்ட் இன்டகிரேஷன் வேண்டாம், ஜிஎஸ்டி வேணும். ஜிஎஸ்டியில் இந்த இடத்துல ஜிஎஸ்டி நம்பர் இருக்கணும். கம்பெனியோடைய நம்பர் இங்கே நான் கொடுக்கல, நீங்களாகவே உங்கள் கம்பெனிக்கு நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் ஒன்று கண்டுபிடிச்சி போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளில் போய்ட்டு ஜிஎஸ்டி நம்பர் ஃபார் ஏதோ ஒரு பேர் போடுங்க, ஸ்ரீனி செக்யூரிட்டி சர்வீசஸ் சென்னை அப்படின்னு போடுங்க. தமிழ்நாடு ஏதோ ஒன்று போட்டால் வரும். ஸ்ரீனிவாசன் போட்டிங்கன்னா 33ல் நமக்கு ஸ்டார்ட் ஆகணும் கம்பெனிக்கு. ஓகேவா? அவ்வளோதான். ஓகேவா? நமக்கு 33ல் ஏதோ ஒரு நம்பர் ஸ்டார்ட் ஆகணும், அவ்வளோதான். இதை வந்து காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கோ. போட்டு என்டர் கொடுத்து சேவ் பண்ணுங்கள். என்டர் கொடுத்து சேவ் பண்ணுங்கள். இது 2வது ஸ்டெப். ஸோ எக்ஸலில் இங்கே நான் ஸ்டெப்பு கொடுத்துருக்கேன். அந்த ஸ்டெப்பை நோட்டில் எழுதி வச்சுட்டு அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் அப்படியே முடிக்கிறீங்களா அப்படின்னு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா F11ல் எனேபிள் பண்ணியாச்சு. 3வது ஸ்டெப்பு கிரியேட் த ஓப்பனிங் பேலன்ஸ். 4வது ஸ்டெப்பு ஜிஎஸ்டி லெட்ஜஸ் கிரியேஷன். இப்போ வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் போடணும். ஓப்பனிங் பேலன்ஸில் எடுத்த உடனே கேஷ் வந்து போடுங்க. உங்களுக்கு இது தெரியுதா பாருங்கள், ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுது சார். ரைட், ஓகே. எடுத்த உடனே என்ன பண்ணணும், கேஷ் வந்து ஆர்டர் பண்ணணும். எடுத்த
கொடுத்தோன்னே கேஷ் ஆல்டர் பண்ணணும். கேஷ் எப்படி ஆல்டர் பண்ணணும்? கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர். ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணால் டிஃபால்ட்டாக 2 லெட்ஜர் இருக்கும். ஒன்று கேஷ், இன்னொன்று ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டு. அதில் கேஷை வந்து ஃபஸ்ட்டு ஆல்டர் பண்ணுங்கள். என்ட்ரு சேவ். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாக்கி எல்லாம் மல்டிபிள் லெட்ஜரில் போட்டுடலாம். மல்டிபிள் லெட்ஜர் எப்படி போடணும்னா, இங்கே இது பேங்க் லெட்ஜர் வந்து கிரியேட் பண்ணுங்கள் சிங்கிள் லெட்ஜர்லேயே. அதுக்கப்புறமா மல்டிபிளுக்கு வாங்க. ஓகேவா? பேங்க் லெட்ஜர் வந்து சிங்கிள் லெட்ஜர்லேயே கிரியேட் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க் கொடுத்துருக்கேன். அக்கௌண்ட் நம்பரை காப்பி பண்ணிக்கோ. பேங்க் நம்பர் வந்து இந்தியன் பேங்க். ஓகேவா? பேங்க் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் பேர் இந்தியன் பேங்க்கு. இது வந்து அண்டர் வந்து பேங்க் அக்கௌண்ட்டு. அக்கௌண்ட் நம்பரை காப்பி பண்ணிக்கோ. ஐஎஃப்எஸ்சி கோடு அங்கே கொடுத்துருப்பேன். IDIB 0C000117. எனக்கு தெரியும், அதனால் நான் போடுறேன். இங்கே பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா சேட்பட் அப்படின்னு போட்டுக்கோ. பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா சேட்பட்டு. செட்டு ஆல்டர் ரேஞ்ச் ஃபார் செக் புக்ஸ், இதை வந்து எஸ் கொடுங்க. அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷன் இதையும் எஸ் கொடுங்க. இங்கே செக் நம்பர் போடணும். இங்கே செக் நம்பர் நான் கொடுத்துருக்கேனான்னு பாருங்கள். இங்கே செக் நம்பர் நான் கொடுத்துருக்கேனான்னு பாருங்கள். செக் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் 120-101. 120-101லேருந்து 120-150 அப்படின்னா 50 நம்பர். இங்கே புக் நம்பர் 1 அப்படின்னு போட்டு அங்கே பேலன்ஸ் எவ்வளோங்கிறத போடணும். என்ட்ரு கொடுத்து பேங்க்கோட ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள். இந்தியன் பேங்கோட ஓப்பனிங் பேலன்ஸ் இந்த அமௌண்ட் இருக்குது. இந்த அமௌண்ட்டை போடணும். பாக்கி எல்லாம் மல்டிபிள் லெட்ஜரில் போட்டுடலாம். கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். மல்டிபிள் எப்படி கிரியேட் பண்ணணும்? கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர், ஆல்ட் ஹெச் மல்டி மாஸ்டர், மல்டி கிரியேட்டு, அதில் ஆல் ஐட்டம். சன்ட்ரி டேட்டாரை விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் முதல்ல கிரியேட் பண்ணுங்கள். ஓகேவா? சன்ட்ரி டேட்டாரை விட்டுட்டு மற்றெல்லாம் கிரியேட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யுவர் கேபிட்டல். யுவர் கேபிட்டல்னால் யுவர் கேபிட்டல்னு போட முடியாது. என்ன பண்ணணும்? ஸ்ரீனி கேபிட்டல். ஸ்ரீனி கேபிட்டல் உங்கள் பேரில் உள்ளது. கம்பெனி உங்கள் பேர் தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சுகுமார் கம்ப்யூட்டர். சுகுமார் கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் கொடுத்துருக்கேன் என்ன வரும் அப்படின்ட்டு. சன்ட்ரி கிரெடிட்டார். ஸோ இந்த இடத்துல சுகுமார் கம்ப்யூட்டர்ஸ் அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார். எவ்வளோ அமௌண்ட்டு? இந்த அமௌண்ட்டை போடுங்க. கிரெடிட் பேலன்ஸு என்ட்ரு கொடுங்க. ஒன்றும் டீட்டெயில் கிடையாது. என்ட்ரு கொடுத்துருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து சன்ட்ரி டெட்டார்ஸு. இது அப்படியே இருக்கட்டும், அப்புறமா போட்டுக்கலாம். சன்ட்ரி டெட்டார்ஸில் ஒன்றா போட்டுக்கலாம். ஹெச்டிஎஃப்சி லோன் அண்டர் வந்து செக்யூர்ட் ஆர் அன்செக்யூர்ட் லோன் எது கொடுத்துருக்கோமோ அது போட்டுக்கோ. அமௌண்ட்டை போட்டுக்கோ. கிரெடிட் பேலன்ஸ். அடுத்தது இந்தியன் பேங்க் ஓடி. இந்தியன் பேங்க் ஓடி அக்கௌண்ட்டு. ஓடி அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா அண்டர் வந்து ஓடிங்கிறது கீழே வரணும். அமௌண்ட்டை போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். அடுத்தது லேண்ட் அண்ட் பில்டிங். லேண்ட் அண்டு பில்டிங். லேண்ட் அண்ட் பில்டிங் கம்ஸ் அண்டர் ஃபிக்ஸட் அசெட். அடுத்தது போஸ்ட் ஆஃபீஸ். போஸ்ட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், அது கீழே போட்டுக்கலாம். டெபிட் பேலன்ஸ். அடுத்தது ரெண்டல் அட்வான்ஸ். ரெண்டல் அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட்ஸ் கீழே வரணும். நீங்கள் அட்வான்ஸுன்னு பேரை பார்த்துட்டு அட்வான்ஸில் போடக்கூடாது, அதை டெபாசிட். ஏன்னா வீடை காலி பண்ணும்போது தருவாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ். ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் டெபாசிட். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஷ் போட்டாச்சு, பேங்க் போட்டாச்சு. இதுக்கப்புறம் சன்ட்ரி டெட்டார் தான் இருக்குது. மல்டிபிள் லெட்ஜரில் டெட்டாரை தவிர பாக்கி எல்லாம் முதல்ல போட்டுருங்க. இப்போ வந்து டெட்டாருக்கு வாங்க. கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர், ஆல்ட் ஹெச் மல்டி கிரியேட்டு. இப்போ ஆல் ஐட்டத்துக்கு பதிலாக நீங்கள் சன்ட்ரி டெட்டாரை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து அமௌண்ட்டை மாத்திரம் போட்டால் போதும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் போடணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அட்வான்ஸ் போடணும். ரைட்டா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கற்பகா காஸ்டிங்ஸ் அப்படின்னு இருக்குது. கம்பெனி பேர் ஸ்ரீ கற்பகா காஸ்டிங்ஸ். கம்பெனி பேர் ஸ்ரீ கற்பகா காஸ்டிங்ஸு. எவ்வளோ அமௌண்ட்டுனா இந்த அமௌண்ட்டு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் 2/3/2024 அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம். ஓகேவா? போட்டு இங்கே டெபிட் போடும். டெபிட் கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது? கிரெடிட். அட்வான்ஸ் வந்து கிரெடிட் பேலன்ஸ். ஓகேவா? ஸோ கிரெடிட் போயிட்டு இந்த இடத்துல டேட்டில் வந்து 2/3/2024. சார் அங்கே வேறு ஏதாவது டேட்டு கொடுத்துருந்தா என்ன பண்ணுறது? அந்த மாதம் 1ஆம் தேதி போட்டுக்கோ, 2ஆம் தேதி போட்டுக்கோ, அல்லது 31ஆம் தேதி போட்டுக்கோ, எது வேணால் போட்டுக்கோ. டேட்டு உன் இஷ்டம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் அப்படின்னு போட்டுக்கோ. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். யாருக்கு எதை எப்படி சொன்னால் புரியுமோ அதுதான் அவனுக்கு ரெஃபரன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தனுக்கு சம்பள பாக்கி இருக்குன்னா எந்த மாதத்துக்கு சம்பளம் வரல, இல்லை எந்த வார சம்பளம் வரலன்னு சொல்லணும். ஒருத்தனுக்கு வாடகை கொடுக்க வேண்டியிருக்கு, இல்லை வாங்க வேண்டியிருக்குன்னா எந்த மாதம் வாடகை வரணும் அப்படிங்கிறது சொல்லணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிக்கு வந்து பில்லு கொடுக்குறோம், இல்லை பில்லு பேமெண்ட் நாம் கொடுக்க வேண்டியிருக்கு, இல்லை நமக்கு வர வேண்டியிருக்குன்னா
எந்த பில் நம்பருக்கு நம்ம இன்னும் பேமெண்ட் வரல அப்படிங்கிறத சொல்லணும். அதுவே வந்து ஒரு பார்ட்டிக்கு நம்ம அட்வான்ஸ் கொடுத்தாலும் சரி, இல்லை அட்வான்ஸ் வாங்கினாலும் சரி, என்னைக்கு வாங்கினேன் என்னைக்கு கொடுத்தேன் அப்படின்னு தான் நம்ம கேட்போம். ஸோ அந்த இடத்துல அட்வான்ஸ்னு வரும்போது ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு நியூ ரெஃபரன்ஸாக, டேட் ஆல்சோ எ நியூ ரெஃபரன்ஸ் இன் அட்வான்ஸ் கிவன் ஆர் ரிசீவ்டு. ஸோ வந்து நீங்கள் பேரில் இந்த ரெஃபரன்ஸில் அட்வான்ஸ் அப்படிங்கிற வேர்டு முக்கியம். அதுக்கு டியூ டேட் கிடையாது, என்ட்ரு கொடுத்துருங்க. இதே மாதிரி தான் நீங்கள் பாக்கி இருக்கிற பேருக்கெல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது விநாயகா காஸ்டிங்ஸ். கடகடன் போட்டுறேன். நான் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறேன் பாருங்கள். இந்த சம்மு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒர்க் பண்ணுறேன். விநாயகா காஸ்டிங்ஸு 93,312. இந்த இடத்துல கிரெடிட் போட்டு டேட்டு எல்லாமே ஒரே டேட் தான் கொடுத்துருக்கேன். நீங்களும் இதே மாதிரி 2/3/2024 இல்லை 2/3/2025 போட்டுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? 2/3/2024 போட்டு அட்வான்ஸ் அப்படின்னு போட்டுக்கோ. ஓகே, அப்போ அடுத்த பேர் காசா இண்டஸ்ட்ரீஸ். அண்டர் சண்டே டேட்டார் 46,656. டெபிட்டை கிரெடிட்னு மாற்றிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து 2/3 எல்லாமே 2/3/2024 தான். ஸோ இந்த இடத்துல 2/3/2024 அப்படின்னு போட்டுக்கோ. 2/3/2024 அட்வான்ஸ் அப்படின்னு போட்டுக்கோ. ஓகேவா? இது முக்கியம். இது எஸ்கேப் கொடுத்துட்டு என்டர். அடுத்தது பாருங்கள், விகேஎம் ரோட்வேஸ். இதுவும் வந்து அமௌண்ட்டு 29,860. கிரெடிட் பேலன்ஸ், நாட் டெபிட், கிரெடிட். மறந்தாமல் வேகமாக போட்டுறாதீங்க. எகைன் 2/3/2024, எகைன் 2/3/2024 அட்வான்ஸ் அப்படின்னு போட்டு இங்கே எஸ்கேப் கொடுத்து என்டர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முருகன் ஏஜென்சிஸ். அடுத்தது முருகன் ஏஜென்சிஸு. மொத்தம் 5 பேரா முருகன் ஏஜென்சிஸு. அதோட அமௌண்ட்டு டெபிட் கிடையாது, கிரெடிட்டு. இதுவும் அதே மாதிரி 2/3/2024, 2/3/2024 போட்டு அட்வான்ஸ் அப்படின்னு போட்டுக்கோ. எஸ்கேப் கொடுத்து என்டர் கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ டெட்டாஸ் என்ட்ரி பண்ணியாச்சு. டெட்டாஸில் கிரெடிட் பேலன்ஸ் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெபிட் பேலன்ஸ் போடும்போது உங்களுக்கு இந்த இடத்துல கனகா ஏஜென்சிஸ் பார்த்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸ். இப்போ அந்த டெபிட் பேலன்ஸ் போட்டிங்கன்னா டெபிட் பேலன்ஸ் போட்டு அதுக்கு பிரேக்கப் கேட்கும். அந்த பிரேக்கப் வந்து இங்கே இருக்குது. ஓகேவா? பிரேக்கப் வந்து இங்கே இருக்குது. கரெக்டான டயத்துக்கு வரணும் தம்பி. ஆமாம், டிஜிட்டல் அட்டண்டன்ஸு பார்க்கும். கரெக்டான டயத்துக்கு வரணும் கிளாஸுக்கு. எனக்கு கிளாஸ் கெடுது, இந்த மாதிரிலாம் குறுக்க வராதிங்க. ஸோ இப்போ 10,24,000 அதுக்கு பிரேக்கப் போடணும். அந்த பிரேக்கப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2/4/2024 இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே 2/4/2019 போட்டிருக்கேன். பிரேக்கப் வந்து பார்த்திங்கன்னா 2/4/2019 இருக்குது. எல்லாமே என்ன டேட்டு கொடுத்துருக்கோமோ அந்த டேட்டு தான் நீங்கள் போடணும். ஓகேவா? 2/4/19 இதெல்லாம் ரொம்ப பழைய பாக்கி இதெல்லாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பில்லுக்கு இந்த பில் நம்பர் இந்த பில் டேட்டில் இவ்வளோ அமௌண்ட் வர வேண்டியிருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், அதுக்கு 2/4/19 பில் நம்பர் வந்து 252. 15 நாள் கிரெடிட் கொடுத்துருக்கோம். ஆனால் 3 வருஷம் ஆகுது, இன்னும் அவன் தரவே இல்லை. இது மொதல் பில். அடுத்தது ரெண்டாவது பில்லு 1/5/17 பில் நம்பர் 18, 15 நாள் கிரெடிட்டு, ரெண்டாவது பில்லோட அமௌண்ட்டு. அடுத்தது மூணாவது பில்லோட அமௌண்ட்டு 1/5/18 பில் நம்பர் 11, 15 நாள் கிரெடிட்டு, மூணாவது பில்லோட அமௌண்ட்டு. என்டர். டேலி ஆகிடும். அடுத்தது ரெண்டாவது பேர் நடராஜன் அண்ட் கோ. நடராஜன் அண்ட் கோ எவ்வளோன்னா 6,06,740. என்டர் கொடுங்க. இப்போ வந்து இந்த இடத்துல 2/4/19 2/4/19 நேமில் வந்து பார்த்திங்கன்னா பில் நம்பர் போட்டுக்கோ. 15 நாள் கிரெடிட்டு, மொதல் பில்லோட அமௌண்ட்டு 1/94. அடுத்தது ரெண்டாவது பில் 2/5/17 பில் நம்பர் 23, 15 நாள் கிரெடிட்டு, ரெண்டாவது பில். அடுத்தது மூணாவது பில் பார்த்திங்க அப்படின்னா 2/5/18 பில் நம்பர் 22, 15 நாள் கிரெடிட்டு, மூணாவது பில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓப்பனிங் பேலன்ஸ் என்ட்ரி பண்ணிக்கணும். அடுத்தது பாருங்கள், நான் கம்மியாக தான் கொடுத்துருப்பேன். ரமேஷ் என்டர்பிரைசஸ்ஸு 7,34,156. அதுக்கு பிரேக்கப் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/5/19 பில் நம்பர் 312, 15 நாள் கிரெடிட். இந்த 15 நாள்ங்கிறது நாமளாக கொடுத்துக்கிறது தான். 1/6/17 பில் நம்பர் 30, 15 நாள் கிரெடிட்டு, ரெண்டாவது பில்லு. மூணாவது பில்லு 1/6/18 பில் நம்பர் 34, 15 நாள் கிரெடிட்டு, மூணாவது பில். நாலாவது பில்லு லக்ஷ்மி என்டர்பிரைசஸ்ஸு. இந்த அமௌண்ட்டை போடுங்க. என்டர். பிரேக்கப் பார்த்துக்கோ. 1/5/19
1/5/19 பில் நம்பர் 319 15 நாள் கிரெடிட்டு. அடுத்தது 2/6/17 பில் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 34 15 நாள் கிரெடிட்டு ரெண்டு. 2/6/18 பில் நம்பர் 45 15 நாள் கிரெடிட். பாக்கி இருக்கிறதுக்கெல்லாம் ஆன் அக்கௌண்ட் இருக்கும். ஒரு 2 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன் அக்கௌண்ட் கொடுத்துருப்பேன். நாராயணன் அன்கோ அதோடைய பில் நம்பர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பில் நம்பர் 318 1/5/19 ஆமாம் 1/5/19 பில் நம்பர் 318 15 நாள் கிரெடிட்டு ஃபஸ்ட்டு பில்லோட அமௌண்ட்டு. ஊரார் பிள்ளை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளருங்கிற மாதிரி மொதல் 2 பில் நம்பரை போட்டுட்டு மிச்சத்தை அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஆன் அக்கௌண்ட்டில் மிச்சம் அப்படியே வந்துடும். இந்த அமௌண்ட்டு போட்டிங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட் 2,07,126 ஆன் அக்கௌண்ட். ஸோ இந்த ஆன் அக்கௌண்ட் நீங்கள் ஒன்றும் என்ட்ரி பண்ண வேண்டாம். என்ட்ரு கொடுத்துட்டு அடுத்த பாட்டிக்கு வாங்க. ஹரி ஏஜென்சியோட அமௌண்ட்டை போடுங்க. டெபிட் பேலன்ஸு 2/5/19 பில் நம்பர் 342 15 நாள் கிரெடிட்டு ஃபஸ்ட்டு பில். அடுத்தது 1/7/17 பில் நம்பர் 40 15 நாள் கிரெடிட்டு செகண்ட் பில்லோட அமௌண்ட்டு. தேர்ட் பில்லோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆன் அக்கௌண்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் இருக்கா? இல்லை. இப்போ என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிட்டு பேலன்ஸ் ஷீட் போய் டேலி ஆகுதா பாருங்கள். டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் இன்னும் கூட இருக்குது. என்ன காரணம் தெரியல, பார்ப்போம். 8,66,000 இருக்குது டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ். இப்போ டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கணும். ஓகேவா? டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குன்னா எங்கே இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். ஓகேவா? 8,66,021 இன்னும் உமா என்டர்பிரைசஸ்னு ஒன்று இருக்குது. ரைட், அதான் விடுபட்டு போச்சு. கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டு லெட்ஜர் உமா என்டர்பிரைசஸ் அண்டர் வந்து பார்த்திங்கன்னா சன்ட்ரி டெட்டாரு பில் நம்பர் 15. ஜிஎஸ்டி நம்பர் போடணும் அப்படின்னா இந்த இடத்துல அந்த கம்பெனியோடைய ஜிஎஸ்டி நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பரை தூக்கி இங்கே போட்டுக்கலாம். எவ்வளோ பேலன்ஸ் அப்படின்னா 866,021. அதுக்கான பிரேக்கப் இங்கே இருக்குது. 2/5/19 பில் நம்பர் 348 15 நாள் கிரெடிட்டு என்டர். நான் வந்து அப்படியே கண்ணாலேயே பார்த்துடுறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ 2/7/17 51ங்கிறத நான் மைண்டில் வச்சுக்கிறேன். 2/7/17 பில் நம்பர் 51 15 நாள் கிரெடிட்டு அமௌண்ட்டை காப்பி பண்ணிக்கிட்டேன். மிச்சம் 3/10/217 அப்படியே வந்தாச்சு. இப்போ போய் பாருங்கள், பேலன்ஸ் ஷீட்டு டேலி ஆகிடுச்சு, ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. ஓகேவா? நீங்கள் கேட்கலாம், சார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 1,17,84,622 இருக்குது. இங்கே என்ன 1,15 இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்க்குறது ட்ரையல் பேலன்ஸு, டேலியில் பார்க்குறது பேலன்ஸ் ஷீட்டு. அப்போ எப்படி சார் கரெக்ட் பண்ணுறது அப்படின்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்டு ட்ரையல் பேலன்ஸு ஆல்ட் F1. இங்கே போய் பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸும் தான் கம்பேர் பண்ணணும். 1,17,84,622 அதுலேயும் கூட F12 ப்ரெஸ் பண்ணி ஷோ ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படி போட்டு க்ளோசிங் பேலன்ஸ் வேண்டாம், ஷோ ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டு இப்படி தான் பார்க்கணும். இல்லைனா உங்களுக்கு க்ளோசிங் பேலன்ஸோட ட்ரையல் பேலன்ஸ் வந்து நிற்கும் சம்டைம்ஸ் ஏதாவது டிரான்சாக்ஷன் என்ட்ரியாக இருந்தால். அடுத்தது பாருங்கள், அஷ்யூம் கிரெடிட் லிமிட் ஃபிக்ஸ்டு ஆஸ் ₹6 lakh டு ஆல் பார்ட்டி. இது நீங்கள் போட வேண்டாம், விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா HSN கோடு அண்ட் டேக்ஸ் ரேட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து செக்யூரிட்டி சர்வீசஸ் அப்படின்னு போடுறோம், அதுக்கான HSN கோடு இங்கே கொடுக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்கு தேவையான லெட்ஜர்ஸ் கிரியேட் பண்ணணும். கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் லெட்ஜர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி சர்வீசஸ் அப்படின்னு ஒரு லெட்ஜர் ஜிஎஸ்டிக்காக. அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்கம், அது கீழே போட்டுக்கோ. இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட், நோ. இங்கே வந்து ஆஸ் பர் கம்பெனி இந்த இடத்துல ஸ்பெசிஃபைட் டீடைல்ஸ் இயர், ஏன்னா டேக்ஸ் கண்ட்ரோல் சர்வீஸு அது இங்கே தான் கொடுக்கணும். 998522 998522 இந்த இடத்துலையும் ஸ்பெசிஃபிக் டீடைல்ஸ் இயர் போய்ட்டு டேக்ஸ் கண்ட்ரோல் ஒரே ஒரு இடத்துல தான் கொடுக்கணும், எல்லா இடத்துலையும் வாய் வைக்கக்கூடாது. ஸோ என்ட்ரு கொடுத்து சர்வீசஸ் அப்படின்னு போடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கவனமாக பாருங்கள், அவுட்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். இது வந்து F11ல் ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணியிருந்தால் தான் மாத்திரம்தான் இதெல்லாம் காட்டும், இல்லைனா காட்டாது. அதில் போய்ட்டு ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி அப்படின்னு போடுங்க. பர்சன்டேஜ் கேட்கும், அடிச்சு கூட கேட்கும், அப்போ கூட சொல்லக்கூடாது. அடுத்தது அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி. அடுத்தது இன்னொரு சின்ன லெட்ஜர் ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ரவுண்ட் ஆஃப் வந்து எது கீழே வரணும் அப்படின்னா அண்டர் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஜிஎஸ்டி வந்து இங்கே இன்வாய்ஸ் ரவுண்டிங் செலக்ட் பண்ணிங்கனால ஜிஎஸ்டி ஆட்டோமேட்டிக்காக அது நாட் அப்ளிகபிள் அப்படின்னு வந்துடும். அடுத்தது முடிஞ்சால் வவுச்சர் டைப் கிரியேட் பண்ணுங்கள். வவுச்சர் டைப் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் என்ட்ரி போடுறது ஈஸி, இல்லைனாலும் சேல்ஸ் வவுச்சர் என்ட்ரி இல்லாமலும் நீங்கள் போட முடியும். இப்போ நீங்கள் வவுச்சர் டைப் கிரியேட் பண்ணிக்கணும்னா அதுக்கு ஒரு டம்மி லெட்ஜர் கிரியேட் பண்ணிக்கணும். கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டு ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ் அப்படின்னு ஒரு டம்மி லெட்ஜர். இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட் இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட், எஸ் இருக்கணும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆஸ் பர் கம்பெனி மறக்காமல் டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ் அப்படின்னு இருக்கணும். அப்போ தான் வவுச்சர் டைப் வேலை செய்யும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் என்னென்னா வவுச்சர் டைப் யூஸ் பண்ணுறது, ஆல்டர் பண்ணுறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே போடுவோம் வாங்க. இந்த இடத்துல ஓப்பனிங் பேலன்ஸ் போடணும், போட்டாச்சு. அடுத்தது ஜிஎஸ்டி லெட்ஜர்ஸ் க்ரியேட் பண்ணணும், பண்ணியாச்சு. அடுத்தது கிரெடிட் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணணும், அது வேண்டாம் விட்டுருங்க, ஓகே போட்டுடுறேன். அடுத்தது அப்டேட் பார்ட்டி ஜிஎஸ்டிஎன். பார்ட்டியோடைய ஜிஎஸ்டி நம்பர் எப்படி அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலி ஜிஎஸ்டி ஒரு நாயின்னு சொல்லியிருக்கேன். அப்போ டிஓஜி டாக், அதில் உட்டிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், உட்டிலிட்டி. அந்த உட்டிலிட்டியில் வேலிடேட் பார்ட்டி ஜிஎஸ்டிஎன் அப்படின்னு இருக்குது பாருங்கள், வேலிடேட் பார்ட்டி ஜிஎஸ்டிஎன். அங்கே போய்ட்டு அதில் சன்ட்ரி டெட்டார் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். சன்ட்ரி டெட்டார் செலக்ட் பண்ணி யாருக்கு நீங்கள் போடணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சன்ட்ரி டெட்டார்ஸில் கற்பகா காஸ்டிங்கோடைய ஜிஎஸ்டி நம்பர் இது. அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல கற்பகா காஸ்டிங் அப்படின்னு போட்டு அப்டேட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட்டு F9. அங்கே போய்ட்டு இவருடைய ஜிஎஸ்டி நம்பர் போட்டு என்டர் கொடுத்து சேவ் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும். அதே மாதிரி விநாயகா காஸ்டிங் ஒரு எஸ்கேப் கொடுத்து என்டர் விநாயகா அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு எகைன் அப்டேட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட்டுக்கு F9 சைடில் பாருங்கள். இந்த மாதிரி ஜிஎஸ்டி நம்பரை நீங்கள் எல்லா பார்ட்டிக்கும் அப்டேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஜிஎஸ்டி நம்பர் அப்டேட் பண்ணணும், அது அப்டேட் பண்ணியாச்சு, ஸ்டேட்டஸ் ஓகே. அடுத்தது சேல்ஸ் என்ட்ரி போடணும். சேல்ஸ் என்ட்ரி போகிறதுக்கு முன்னாடி வவுச்சர் டைப் பண்ணிக்கலாம். ஆல்டர் வவுச்சர் டைப், ஆல்டர் சேல்ஸ் வவுச்சர் டைப், ஆல்டர் சேல்ஸ் வவுச்சர் டைப். ஓகேவா? சேல்ஸ் வவுச்சர் டைப்பை நம்ம ஆல்டர் பண்ணணும். அது எப்படி பண்ணணும், கேட்வே ஆஃப் டேலி வரணும், ஆல்டர் வவுச்சர் டைப், அதில் போய்ட்டு சேல்ஸ்ன்னு இருக்கும், ஆல்டர் வவுச்சர் டைப்பில் சேல்ஸ். இதை போய்ட்டு நீங்கள் மாற்றணும், வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். நேராக டிஃபால்ட் டைட்டில் வாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேப்ஸ் ஆன் பண்ணி டேக்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்க. டிஃபால்ட் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பேங்க்கு அக்கௌண்ட்டில் வரட்டும். டிஃபால்ட் ஜூரிடிகேஷன் சென்னை அப்படின்னு போட்டுக்கோ. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி அட்வர்டைசிங் சர்வீசஸ்ன்னு போட்டுக்கோ. நேம் ஆஃப் த கிளாஸில் அட்வர்டைசிங் சர்வீசஸ் அப்படின்னு போட்டுக்கோ. அட்வர்டைசிங் சர்வீஸ்ன்னு போட்டு என்டர் போடுங்க. 2 வாட்டி எண்ட் ஆஃப் லிஸ்ட்டு ஜிஎஸ்டி லோக்கல் சேல். அதுக்கப்புறம் இந்த இடத்துல மறக்காமல் அட்வர்டைசிங் சர்வீஸ் இதுதான் வரும். இது வந்து டம்மி லெட்ஜர் எங்கேயும் வராது, பட் ஒரு சேல்ஸ் லெட்ஜர் நமக்கு வேணும். அதனால் இங்கே செக்யூரிட்டி சர்வீசஸ் அப்படின்னு க்ரியேட் பண்ணியிருக்கோம். செக்யூரிட்டி சர்வீசஸ் வந்து யூசர் டிஃபைன்டு வேல்யூ, செக்யூரிட்டி சர்வீசஸ் யூசர் டிஃபைன் வேல்யூ. அதுக்கப்புறம் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி அவுட்புட் சிஜிஎஸ்டி அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி ரவுண்ட் ஆஃபில் ஆஸ் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங் நார்மல் ரவுண்டிங் 1. ஸோ இந்த மாதிரி ஒரு வவுச்சர் டைப் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா சேல்ஸ் என்ட்ரி போடுறது ஈஸி. சேல்ஸ் என்ட்ரி போடணும்னா அக்கௌண்டிங் வவுச்சர் டி, சேல்ஸுக்கு ஷார்ட்கட்டு F8. அதில் அட்வர்டைசிங் சர்வீஸ்ன்னு கொடுத்துட்டேன். இது வந்து நம்ம பேரை மாற்றிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி சர்வீசஸ் இல்லையா? ஸோ இந்த இடத்துல அட்வர்டைசிங் சர்வீசஸ்ங்கிறது பதிலாக செக்யூரிட்டி சர்வீசஸ்ன்னு இருக்கணும். இந்த இடத்துல செக்யூரிட்டி சர்வீசஸ் அப்படின்னு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி மாற்றிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங் வவுச்சர் வி F8 ப்ரெஸ் பண்ணி செக்யூரிட்டி சர்வீசஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம யாருக்கு பில் பண்ண போகிறோம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் இருக்கா பாருங்கள். சப்போஸ் இந்த மாதிரி ஐட்டம் இன்வாய்ஸாக இருக்குது அப்படின்னா கண்ட்ரோல் H போய்ட்டு இதை அக்கௌண்டிங் இன்வாய்ஸாக மாற்றிக்கணும். ஓகேவா? ஐட்டம் இன்வாய்ஸ் என்ன பண்ணணும், கண்ட்ரோல் H போட்டு அக்கௌண்டிங் இன்வாய்ஸாக மாற்றிக்கணும். நம்ம அக்கௌண்டிங் இன்வாய்ஸை என்ட்ரி பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சேல்ஸ் பில் எங்கே போடுறோம் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கனகா ஏஜென்சிஸ்க்கு நம்ம சேல்ஸ் பில் போடுறோம். கனகா ஏஜென்சிஸ் பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா கனகா ஏஜென்சிஸு எவ்வளோ அமௌண்ட்டு போட்டிங்கன்னா டேக்ஸ் ஆட்டோமேட்டிக் கால்குலேட் ஆகும். இங்கே வந்து நியூ ரெஃபரன்ஸ் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணுங்கள். அதாவது இவங்களாம் கடன் கொடுத்துருக்காங்க, அதனால் நியூ ரெஃபரன்ஸ் அப்படின்னு போடுங்க. அடுத்தது நடராஜன் அண்ட் கோ எல்லாத்துக்குமே நியூ ரெஃபரன்ஸ் அப்படின்னு போட்டுருங்க. அடுத்தது ரமேஷ் என்டர்பிரைசஸ், அவ்வளோதான். கடகடகப்பட்டு போட்டு நியூ ரெஃபரன்ஸ்னு போட்டு சேல் பண்ண வேண்டியது தான், வேறு ஒன்றுமே இல்லை. லக்ஷ்மி என்டர்பிரைசஸ் எல்லாமே நியூ ரெஃபரன்ஸ், அவ்வளோதான், எல்லாமே நியூ ரெஃபரன்ஸ். நாராயணன் அண்ட் கோ ரொம்ப ஈஸி சம்மு. நாராயணன் அண்ட் கோ. ஹரி ஏஜென்சிஸ் என்டர் சேவ். உமா என்டர்பிரைசஸ் அமௌண்ட்டை காப்பி பண்ணிட்டேன், பேஸ்ட் பண்ணிட்டேன், என்டர் சேவ். அடுத்தது கற்பகா காஸ்டிங்ஸ்
என்டர் என்டர் நியூ ரெஃபரன்ஸு என்டர் என்டர் சேவ். அடுத்தது ஸ்ரீ விநாயகா காஸ்டிங்ஸ், காசா இண்டஸ்ட்ரீஸ், காசா இண்டஸ்ட்ரீஸு என்டர் 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 சேவ். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம சேல்ஸ் என்ட்ரி போட்டாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரசீப்ட் என்ட்ரி. இங்கே பார்த்தீங்கன்னா ரிசீவ்டு டேட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ்டு டேட்டு. ஓகேவா, இது ரிசீவ்டு டேட்டு, என்றைக்கு வாங்கியிருக்கோம், அமௌண்ட் ரிசீவ்டு டேட்டு. ஓகேவா, ஸோ இது வந்து ரிசீவ்டு டேட்டு, அமௌண்ட் ரிசீவ்டு, செக் நம்பர், பேங்க்கு, பிரான்ச்சு, யாருக்கிட்டேருந்து வந்திருக்கு அது நம்ம போட்டோம். இதன்படி நம்ம போடணும். ஃபஸ்ட்டு கனகா ஏஜென்சிஸ் ரிசீவ்டு அமௌண்ட் இங்கே இருக்குது. ஓகேவா, கனகா ஏஜென்சிஸ் வந்து 1/5/2024 வருது. இங்கே ரசீப்டுக்கு என்ன பண்ணணும், ஷார்ட்கட் கீ அக்கௌண்டிங் வவுச்சர் வி, ரசீப்டுக்கு ஷார்ட்கட் கீ F6, டேட்டு போட்டு F2 போட்டு டேட் மாற்றுங்க, 1/5/2024 போட்டு பேங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பேங்க் அதிலே வரணும், இந்தியன் பேங்க்கில் வரணும். யார்கிட்டேருந்து வருது, ஃபஸ்ட்டு கனகா ஏஜென்சிஸ், கனகா ஏஜென்சிஸ் போட்டு அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸில் முதல்ல ஓல்டு பில்லை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஓல்டு பில் வந்து பார்த்திங்கன்னா 17, பில் நம்பர் 17, அடுத்தது பில் நம்பர் 18, அடுத்தது பில் நம்பர் 19. இங்கே பார்த்தீங்கன்னா வருஷம் இருக்குல்ல, அதை பார்த்துக்கணும், வருஷம் டியூ டேட். ஸோ ஓல்டு பில்லை ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். போட்டு இங்கே செக் நம்பர் கொடுக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே செக் நம்பர் இருக்குது, எந்த பேங்க்குன்னு இருக்குது, செக் நம்பர், பேங்க் நேம் வந்து ஸ்பெசிஃபை பேங்க் நேம் அப்படின்னு செலக்ட் பண்ணி இந்த இடத்துல கனரா பேங்க்கு 6,50,000, பிரான்ச் வந்து 6,50,000. அவ்வளோதான். என்டர் என்டர் சேவ், முடிஞ்சு போச்சு. அடுத்தது பாருங்கள், நடராஜன் அன்கோ. அடுத்தது மேலே பேங்க்கு, கீழே நடராஜன் அன்கோ, அமௌண்ட் போடுங்க. இதுவும் அதே மாதிரி தான். முதல்ல பில் நம்பர் 17ஆம் வருஷம் பில்லு, அடுத்தது 18ஆம் வருஷம் பில்லு, அடுத்தது 19ஆம் வருஷம் பில், அந்த ஆர்டரில் வரணும். இந்த இடத்துல செக் நம்பர் போடுங்க. இந்த இடத்துல செக் நம்பர் HDFC பேங்க், இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பேங்க் நேமில் HDFC, பிரான்ச் நேம் வேண்டாம், HDFCன்னு போட்டால் போதும், அது போனாலே போதும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ரமேஷ் என்டர்பிரைசஸ். சரி, மேலே வந்து பேங்க் செலக்ட் பண்ணிக்கோ, கேஷாக கிரெடிட் ஆனால் மேலே கேஷு, கீழே வந்து ரமேஷ் என்டர்பிரைசஸ். அமௌண்ட் போடுங்க. இதுலேயும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு 17, அடுத்தது பில் நம்பர் 18, அடுத்தது பில் நம்பர் 19. என்டர் 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 என்டர். இந்த இடத்துல செக் நம்பர் போடணும். இந்த இடத்துல செக் நம்பர் HSBC, பேங்க் வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஸ்பெசிஃபை பேங்க் நேமில் HSBC. அடுத்தது பாருங்கள், லக்ஷ்மி என்டர்பிரைசஸ். மேலே பேங்க்கு, கீழே லக்ஷ்மி என்டர்பிரைசஸ். அமௌண்ட் என்டர். எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸில் முதல்ல 17ஆம் வருஷம், அடுத்தது 18ஆம் வருஷம், அடுத்தது 19ஆம் வருஷம். என்டர் என்டர் கொடுங்க. செக் நம்பர் போடுங்க. இந்தியன் பேங்க், இங்கே ஸ்பெசிஃபை பேங்க் நேமில் இந்தியன் பேங்க் அப்படின்னு போட்டு என்டர் என்டர் சேவ். எத்தனை இருக்குது, இன்னும் 3 தான் இருக்குது, நான் போட்டுறேன். நாராயணன் அன்கோ, மேலே பேங்க்கு, கீழே நாராயணன் அன்கோ, அமௌண்ட்டு இதே மாதிரி தான். இதில் நாராயணன் அன்கோ வந்து பார்த்திங்கன்னா ஆன் அக்கௌண்ட்டில் இருக்குது அந்த அமௌண்ட்டு. ஸோ இந்த ஆன் அக்கௌண்ட்டில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நாராயணன் அன்கோ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஆன் அக்கௌண்ட்டில் இருக்குது. ஓகேவா, இது வந்து ஆடுற மாட்டை ஆடிக்கா இருக்கணும், பாடுற மாட்டை பாடிக்கா இருக்கணுங்கிற மாதிரி. ஓப்பனிங் பேலன்ஸுக்கு பில் ரெஃபரன்ஸ் இருந்ததுன்னா ரெஃபரன்ஸ் கொடுக்கணும், ரெஃபரன்ஸுக்கு ஆன் அக்கௌண்ட் இருந்ததுன்னா ஆன் அக்கௌண்ட் கொடுக்கணும். இப்போ வந்து இந்த 2 பில் இருக்குது, இந்த 17ஆவது பில்லும் இருக்குது, அடுத்தது இந்த 19ஆவது பில்லும் இருக்குது. பட் இது கிடையாது, எது இந்த பில் கிடையாது, அது வந்து ஆன் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு ஆன் அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட்டு போடணும். ஆன் அக்கௌண்ட்டில் 2,07,426 இருக்குது பார்த்தீங்களா, அதை போடணுங்க. ஆன் அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட்டை போடணும். இதோ இங்கே இருக்குல்ல நாராயணன்கோ, நாராயணன்கோ 2,07,126 ஆன் அக்கௌண்ட், அந்த ஆன் அக்கௌண்ட் அமௌண்ட்டை போடணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாராயணன்கோ போட்டாச்சா. அடுத்தது ஹரி ஏஜென்சிஸ், ஹரி ஏஜென்சிஸ் என்டர் கொடுத்து செக் நம்பர் போடுங்க. நாராயணன்கோ செக் நம்பர் போடணும். செக் நம்பர் போட்டு பேங்க் வந்து இந்தியன் பேங்க். இது வந்து ரெஃபரன்ஸ்க்காக தான் இந்தியன் பேங்க் அப்படின்னு போட்டுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹரி ஏஜென்சிஸ், அடுத்தது இந்தியன் பேங்க்கு. டேட் ஏதாவது மாற்றிருந்தேன்னா மாற்றிக்கோ.
ஹரி ஏஜென்சிஸ் அமௌண்ட்டு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆன் அக்கௌண்ட்டில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 17ஆம் வருஷ பில்லு, அப்புறம் 19ஆம் வருஷ பில்லு, மிச்சம் வந்து ஆன் அக்கௌண்ட்டில் 3,09,000 வந்திருக்கு. இந்த இடத்துல செக் நம்பர், பேங்க் பிரான்ச் போட்டுக்கணும். இது போட்டுங்க. பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் பேங்க் நேமில் இந்தியன் பேங்க் அப்படின்னு போட்டுக்கணும். இந்தியன் பேங்க்கு என்டர் சேவ். அடுத்தது இன்னும் ஒன்று இருக்குது, உமா என்டர்பிரைசஸ். என்டர் உமா என்டர்பிரைசஸ் அமௌண்ட்டு போட்டுக்கிறேன். எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸில் முதல்ல 17ஆம் பில்லு, அப்புறம் 19 வருஷம் பில்லு, 17ஆவது பில்லு, 19ஆவது பில், அவ்வளோதான். செக் நம்பர் போட்டுக்கிறோம். செக் நம்பர் போட்டுக்கிறோம். இந்த இடத்துல அமௌண்ட் தப்பாக போட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், 8,66,21 வரணும். ஆரம்பத்துலேருந்து போடுறேன், அமௌண்ட்டு தப்பாக போயிட்டேன். இந்தியன் பேங்க்கு, யார் பேர் என்ன, உமா என்டர்பிரைசஸ். உமா என்டர்பிரைசஸ் அமௌண்ட்டு தப்பாக போட்டேன். ஸோ முதல்ல 17, அப்புறம் 18, பாக்கி ஆன் அக்கௌண்ட் 3,00,000. அந்த மேலே போய் அது டேலி ஆகணும் உனக்கு எப்போதுமே. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல செக் நம்பர், இந்த இடத்துல செக் நம்பர் போடணும். இதுதான் செக் நம்பர். பேங்க் நேமில் வந்து பார்த்திங்கன்னா ஐஓபி அப்படின்னு போட்டு என்டர் சேவ். அடுத்தது இந்த 3க்குமே அமௌண்ட் வரல. இது வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து பிளாங்க் செக்காக வந்திருக்கு. பிளாங்க் செக் எப்படி இஷ்யூ பண்ணுறதுங்கிறது நான் அப்புறம் சொல்கிறேன். இதோட சரியாக போச்சு, நீங்கள் அதை அப்புறம் போட வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேமெண்ட் என்ட்ரி மாத்திரம் தான் போடணும். அதுக்கப்புறம் பேமெண்ட் என்ட்ரி 1ஆம் தேதி ரெண்ட், அக்கௌண்டிங் வவுச்சர் வி, பேமெண்ட்டுக்கு ஷார்ட்கட் EF5, டேட்டு போட்டு 1/4/2024, பேமெண்ட்டுக்கு ஷார்ட்கட் கீ F5 போட்டுக்கோ. எப்படி பேமெண்ட் பண்ணுறோம், பேங்க்லேருந்து பண்ணுறோம், என்ன பண்ணுறோம், Alt+C, இங்கே இருந்தபடி Alt+C போயிட்டு ரெண்ட் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்துக்குமே Alt+C தான். ஜிஎஸ்டி 2 வாட்டி நாட் அப்ளிகபிள். ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு, இந்த இடத்துல 34,214 இருக்குது. இது போடும்போது அந்த செக் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த இடத்துல செக் நம்பர், அங்கே கொடுத்த செக் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வரும். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. தட்ஸ் ஆல், முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி சேலரி மேலே பேங்க்கு Alt+C, சேலரி அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஜிஎஸ்டி 2 வாட்டி நாட் அப்ளிகபிள். அமௌண்ட்டை போடுங்க, என்ட்ரு கொடுங்க, செக் நம்பர் 2 ஆட்டோமேட்டிக்காக வரும். அடுத்தது இபி, எகைன் மேலே பேங்க்கு Alt+C, இபி சார்ஜஸ், ஜிஎஸ்டி அதுக்கு 2 வாட்டி நாட் அப்ளிகபிள். அமௌண்ட்டை போட்டு அதே மாதிரி செக் நம்பர் வரும், என்டர் சேவ். கன்வயன்ஸ் எக்ஸ்பென்சஸ் மேலே பேங்க்கு Alt+C, கன்வயன்ஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு போட்டு அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஜிஎஸ்டி 2 வாட்டி நாட் அப்ளிகபிள். எவ்வளோ அமௌண்ட்டு, 23,950. செக் நம்பர் 104 ஆட்டோமேட்டிக்காக வரும். அடுத்தது ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் மேலே பேங்க்கு Alt+C, ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் நாட் அப்ளிகபிள் போட்டு அமௌண்ட் எவ்வளவு, 32,504. என்டர் செக் நம்பர் 5, என்டர் சேவ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி மேலே பேங்க்கு Alt+C போயிட்டு பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி, ஜிஎஸ்டி 2 வாட்டி நாட் அப்ளிகபிள். இங்கே அமௌண்ட் பார்த்திங்கன்னா 3,233. செக் நம்பர் 106ன்னு வரணும். என்டர் சேவ். அடுத்து பார்த்திங்கன்னா மீல்ஸ், இங்கே F2 போட்டு டேட்டா மாற்றிக்கும் 2/4. மேலே பேங்க்கு Alt+C போயிட்டு மீல்ஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஜிஎஸ்டி 2 வாட்டி நாட் அப்ளிகபிள். அவ்வளோதான். ஸோ போட்டிங்கன்னா இதான் சம்மு. எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. எக்ஸாம் முடிஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேக்கப் எடுக்கணும். பேக்கப் எடுத்து எனக்கு ரீஸ்டோர் பண்ணணும். அதை வந்து பேக்கப் எடுத்து எனக்கு அப்லோட் பண்ணணும். சாரி, எப்படி பேக்கப் எடுக்கிறது அப்படிங்கிற சொல்கிற மாதிரி. இப்போ இதை முடிச்சாச்சா, இந்த டேட்டா வந்து நீங்கள் ஒரு வாட்டி வியூ பண்ணுங்கள். பேலன்ஸ் ஷீட்டு போய் பாருங்கள். அடுத்தது P&L போய் பாருங்கள். ஓகேவா? P&L போய் பாருங்கள். P&L பீரியட் மாற்றி பாரு. 1/4/26லேருந்து 31/3/27. சாரி, 1/4/24, 1/4/24லேருந்து 31/3/25. பீரியடு போய் பார்த்தீங்க, பீரியடை சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்டையும் 31/3/25 அது மாதிரி பார்க்கணும். சாரி, ஏப்ரல் 24 டு மார்ச் 25. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேலன்ஸ் ஷீட் பார்க்கணும். அடுத்தது P&L பார்க்கணும். அடுத்தது ஸ்டாக் சம்மரி. உங்களுக்கு என்ன ஸ்டாக் சம்மரி காட்டல அப்படின்னா ஏப்ரல் 24 டு மார்ச் 25 அப்படின்னு போட்டுக்கோ.
ஏன் இங்கே ஸ்டாக் சம்மரி காட்டல அப்படின்னா இங்கே இது வந்து இன்வெர்ட் ஸ்டாக் சம்மரி ஏன் காட்டலைன்னா இது வந்து சர்வீஸ், அதனால் காட்டாது. ரேஷியோ அனாலிசிஸ் பார்க்கணும். டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்டில் போய்ட்டு ட்ரையல் பேலன்ஸ் ஆல்ட் F1 ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் குரூப்பாக இருக்கோ அதுக்கெல்லாம் தலையில் ஒரு தட்டு தட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீனி கேபிட்டல் லெட்ஜர் பேங்க் ஓடி குரூப் தான், செக்யூரிட்டி லோன் குரூப் தான். டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். சன்ட்ரி கிரெடிட்டார் ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அதே மாதிரி டெபாசிட் ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். சன்ட்ரி டெட்டார் ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதெல்லாம் வந்து குரூப்போ அதிலலாம் வந்து இப்போ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னால் ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா அது ஓப்பன் ஆகும். இன்னொரு வாட்டி கொடுத்தீங்கன்னா அது க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதை வந்து நீங்கள் பேக்கப் எடுக்கணும். மெயினாக வந்து பேக்கப் எடுக்கணும். பேக்கப் எடுத்து எப்படி அப்லோட் பண்ணுறது? பேக்கப் எப்படி எடுக்கணும்னா ஆல்ட் ஒய் டேட்டா. நல்லா பாருங்கள், பேக்கப் எப்படி எடுக்கிறோமோ அதுலேருந்து ஒரு சின்ன லெட்டரை கூட மாற்றக்கூடாது. அந்த பேக்கப் ஃபைலை அப்படியே தான் எனக்கு அடுத்து அனுப்பணும். இன்னும் திரும்ப திரும்ப சொல்கிறேன், பேக்கப் ஃபைலு டிபிகே 1800ன்னு உங்களுக்கு சேவ் ஆகும். அந்த ஃபைலை அப்படியே எனக்கு அனுப்பணும். அதில் போய்ட்டு உன் பேரை சேர்க்கறது இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு ஓப்பன் ஆகாது. அந்த மாதிரி அனுப்பிச்சு வேஸ்ட்டு. நான் எப்படி அனுப்புகிறேங்கிறது பாருங்கள், எப்படி பேக்கப் எடுக்கிறேன்னு பாருங்கள். பேக்கப் எப்படி எடுக்கணும்னா ஆல்ட் ஒய் டேட்டா. நல்லா கவனிங்க, ஆல்ட் ஒய் டேட்டா. பேக்கப் எங்கே எடுக்கணும்னா உங்களுக்கு எக்ஸாம் ஃபோல்டர்னு ஒன்று வச்சுருக்கோம் பார்த்தியா டெஸ்க்டாப்பில், அந்த எக்ஸாம் ஃபோல்டரில் தான் அந்த பேக்கப் வந்து சேவ் ஆகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட் ஒய் டேட்டா, அதில் போய்ட்டு பேக்கப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை போய் செலக்ட் பண்ணி பேக்கப் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் இருக்கும். அதை போய்ட்டு எங்கே ஸ்டோர் ஆகணும், பேக்கப் டேட்டா பாத் எங்கே வரணும் அப்படின்னு கேட்கும். அதுக்கு நீங்கள் செலக்ட் ஃப்ரம் ட்ரைவு, அதில் டெஸ்க்டாப்பில் சீனி எக்ஸாம் அப்படிங்கிற இந்த இடத்துல வரணும் அப்படின்னு சொல்லிடணும். அடுத்தது எங்கே இருக்கிற டேட்டா, மேலே வந்து பார்த்திங்கன்னா எங்கே வைக்கணும், கீழே எங்கே இருக்கிற டேட்டா. எங்கே இருக்கிற டேட்டா எகைன் செலக்ட் ஃப்ரம் ட்ரைவு, டெஸ்க்டாப்பு, அதில் 123 சீனி எக்ஸாம், அதில் இந்த கம்பெனி அப்படின்னு செலக்ட் பண்ணி எண்ட் ஆஃப் லிஸ்ட் அப்படின்னு கொடுக்கணும். இன்னொரு மாதிரி சொல்கிற பாருங்கள், கேட்வே ஆஃப் டேலி ஆல்ட் ஒய் டேட்டா, ஆல்ட் ஒய் டேட்டா, அதில் பேக்கப், அதில் பேக்கப், அதில் இந்த மாதிரி டேலி ட்ரைவ் கேட்கும், கிடையாது. செலக்ட் ஃப்ரம் ட்ரைவு, செலக்ட் ஃப்ரம் ட்ரைவில் டெஸ்க்டாப்பில் நீங்கள் வச்சுருக்கீங்க டெஸ்க்டாப்பு, அதில் உன்னுடைய பேர் அதை 2 வாட்டி கொடுக்கணும். இது வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா பேக்கப் டேட்டா பார்த்தோன்னா எங்கே வைக்கணும், கீழே வந்து எங்கே இருக்கிற டேட்டா, எங்கன்னா அதுவும் டெஸ்க்டாப்பில் தான் இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு செலக்ட் ஃப்ரம் ட்ரைவில் போய்ட்டு டெஸ்க்டாப்பில் போய்ட்டு எங்கே இருக்கிற டேட்டா, இங்கே இருக்கிற டேட்டா, அதில் எந்த கம்பெனி, இந்த கம்பெனி அப்படின்னு போட்டு என்டர் கொடுத்து சேவ் பண்ணணும். அவ்வளோதான். இந்த மாதிரி சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்புக்கு வரணும். நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்புக்கு வாங்க. அந்த கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்பில் உங்களுக்கு நான் கொஸ்டின் பேப்பர் போட்டிருப்பேன். ஓகேவா? இங்கே உங்களுக்கு நான் கொஸ்டின் பேப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு காட்டும். இதில் தியரியாக ப்ராக்டிக்கலான்னு போட்டிருப்பேன். இப்போ வந்து ஒன்று ப்ராக்டிக்கல், ஒன்று தியரி. இப்போ வந்து ப்ராக்டிக்கல் என்ன பண்ணணும், இதை போய் நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் இது வந்து ஸ்டூடெண்ட் ஒர்க்கு அப்படின்னு எனக்கு வரும். ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய ஒர்க்கை வந்து அப்லோட் பண்ணணும். அது எப்படி அப்லோட் பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோவை போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஃபைலை தான், அதாவது டெஸ்க்டாப்பில் நம்ம இந்த ஃபைல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டெஸ்க்டாப்பில் இந்த ஃபைல் இது இருக்கு இல்லையா, இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டெஸ்க்டாப்பில் தான் சேவ் பண்ணணும்னு நினச்சேன். டெஸ்க்டாப் எங்கே இருக்குது, சாரி, டிஸ்பிசி, டெஸ்க்டாப்பில் 123 சீனி எக்ஸாமு. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், TDBK 1800_ இப்படி தான் இருக்குது. இதை நீங்கள் ஒன்றுமே பண்ணக்கூடாது. அதை அப்படியே இழுத்துட்டு வந்து அட்டாச் பண்ணி அதை வந்து ட்ராக் பண்ணி அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அவ்வளோதான். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு. நான் வந்து கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்பில் பேக்கப் டேட்டா பார்த்து எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ வச்சுருக்கேன். அந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னை கூப்பிடுங்க. தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் டாலி சீனிவாசன். தேங்க்யூ வெரி மச் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை. இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் மாத்திரம் இங்கே இருங்க, மற்ற பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் இருங்க.